சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிப்பதற்கு அதிமுகவின் தலைமை முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடம் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். செங்கோட்டையன் நேற்று செய்தியாளர்களது சந்திப்பில் ஒட்டுமொத்த உண்மைகளையும் போட்டுடைத்துவிட்டார். நாம் ஏற்கனவே கூறியதுபடி செங்கோட்டையன் அவர்கள் 30 ஆண்டுகளாக சசிகலாவுடன் நட்புறவாக இருக்கிறார். அதிமுகவின் நலனுக்காகத்தான் எப்பொழுதும் செங்கோட்டையன் செயல்படுவார் என்பதையும் நாம் கூறியிருந்தோம். அதேபோல்தான் நேற்று செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நல்லவர்களை, அதாவது வேறு கட்சியில் இணையாதவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும். ஒரு தொகுதியில் 2-3 அணிகள் இருந்தால் கட்சி பணிகள் செய்வதில் நிச்சயமாக குளறுபடிகள் ஏற்படும், பிரச்சனைகளும் ஏற்படும். அதிமுக ஒற்றுமையாக செயல்பட்டால்தான் எதிரிகளை வீழ்த்த முடியும். இதை பற்றி நாங்கள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே எடப்பாடியிடம் தெரிவித்தோம். ஆனால் அவர் அதற்கு மறுத்துவிட்டார். முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் தங்கமணி போன்றவர்களும் இதற்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டார்கள். ஆனால் எடப்பாடியோ இதை முழுமையாக மறுத்துவிட்டார். ஆனால் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒருங்கிணையவில்லை என்றால் எடப்பாடி நடத்தக்கூடிய சுற்றுப்பயணத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், எங்களது ஆதரவு எடப்பாடிக்கு கிடையாது என்பதற்கேற்ப செங்கோட்டையன் அவர்கள் நேற்று ஒட்டுமொத்த உண்மைகளையும் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது கூறிவிட்டார். அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை அவர்கள் மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட கட்சியில் இணைப்பதற்கு தயங்குகிறார் என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டுமல்லவா? தனது பதவியே பறித்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் எடப்பாடிக்கு இருக்கிறது. எடப்பாடியை நியமனம் செய்தது சசிகலா தான். பொதுச் செயலாளராக எடப்பாடி வருவதற்கு முன்பாக காலில் விழுந்துதான் முதல்வர் பதவியை கூவத்தூரில் சசிகலாவிடம் இருந்து பெற்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு பிறகு நடந்தது உங்களுக்கே தெரியும். எடப்பாடி பழனிசாமி செய்த ஒட்டுமொத்த தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் அதிமுகவையும் கொண்டு வந்தார். அதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்களையும் நீக்கினார். தற்பொழுது நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வந்தால் தனது பதவி பறிபோகிவிடும் என்ற அச்சம்தான் எடப்பாடிக்கு இருக்கிறது. ஆனால் அவைத்தலைவரிடம் மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் கூறுவது என்னவென்றால், அதிமுக தோல்வியடைந்தால் எடப்பாடி சேலத்தை நோக்கி சென்று விடுவார், கட்சியின் நிலைமை என்னவாக மாறும், இதற்காகத்தான் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். அதிமுக ஒன்றும் எடப்பாடியை நம்பி கிடையாது என்று செங்கோட்டையன் கூறுவது சரியா தவறா? மேலும் இதற்கு எடப்பாடி மறுப்பு தெரிவித்தால் அவரது பதவியை பறிக்க வேண்டும் என்று அவைத்தலைவரிடம் கூறியுள்ளனர்.